வணக்கம். ஆதிவனத்திலிருந்து ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றம். என்னடா இது கடைசியில இவங்களும் இறங்கிட்டாங்களேன்னு தான் நினைக்கிறீங்க. நீங்க சத்தமா சொல்லாட்டியும் உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குதுங்க. ஆர்கானிக் பிசினஸ் செய்யறாங்கன்னா இந்த ஹேர் ஆயில் காய்ச்சாதவங்க இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சோசியல் மீடியால இந்த விறகடுப்பு வச்சு இரும்பு சட்டியில ட்ரெடிஷனலா ஹேர் ஆயில் காய்ச்சறோம்னு சொல்ற வீடியோ எக்கச்சக்கமா கூஞ்சு கிடக்குதுங்க. நானும் பார்த்தேன். கடைசியா நீங்களும் அதானே செய்யறீங்கன்னு கேட்காதீங்க. நானும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஹேர் ஆயில் எல்லாமே விற்பனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஆர்கானிக் பிசினஸ் பண்ணணும், அதுக்காக இந்த பொருள் எல்லாம் தயாரிக்கணும் நான் தயாரிக்கலைங்க. நான் விவசாயம் பண்றேன். இயற்கை முறையா 10 வருஷமா விவசாயம் பண்றேன். அதுல விளையிற விளைபொருட்களை மதிப்பு கூட்ட செஞ்சு விற்பனை செய்யறேன். அதுதாங்க என்னோட நோக்கம். இயற்கையா ஒரு துளி ரசாயனம் கலக்காம விளைய வைக்கிறோம். அதை கொண்டு போய் இன்ஆர்கானிக் மார்க்கெட்ல சேல் பண்ணா கடல்ல கரைச்ச கற்பூர மாதிரி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போகுதுங்க. ஒரு விவசாயம்ங்கிறது விதைக்கிறதோட முடிவதில்லைங்க. விதையில தொடங்கி நுகர்வோரோட கைகளுக்கு சேர்ற வரைக்கும் ஒரு பயணம் தொடங்குது. அந்த பயணத்துல ஒரு விவசாயிக்கு விளைய வைக்கிறது மட்டும் தெரிஞ்சா பத்தாதுங்க. விளைஞ்சதை நேரடியா சந்தைப்படுத்தவும் மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தவும் தெரிஞ்சிருக்கணும்.